வேறு சொல்லுங்கண்ணா உங்களை மரத்தை பற்றி. மரம் வந்து மரம் வளர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழல் வந்து மாசு இல்லாமல் நம்ம வந்து வாழலாம். மழை கிடைக்கும், அதன் மூலமாக சுத்தமான காற்று கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இயற்கையிலே மழைப்பொழிவு கிடைக்கும், விவசாயம் வந்து செழிக்கும். அப்படிங்கிறப்ப மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். எல்லோரும் வந்து மரம் நடுறது வந்து எல்லோரும் மரம் நடுறது வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம உலக வெப்பமயத்தை தடுக்கலாம். இதனால் வந்து எல்லோரும் மரம் நடுவோம், மழை பெறுவோம். உலகத்தை இயற்கையாக என்றைக்கும் பசுமை உலகமாக நாம் மாற்றுவோம். சொல்லுங்கண்ணா. மரம் நம் வரும் சந்ததியினரை பாதுகாக்கும். சார் வந்து சொன்னாங்க மரத்தை பற்றி இவ்வளோ நன்மைகளை சொன்னாங்க. அந்த மாதிரி மரத்தில் இன்னொரு நன்மையான விஷயம் இருக்கிறது. யாரோ வெயிலுக்காண்டி நம்ம எத்தனையோ பேர் இன்றைக்கி வெயிலுக்காக கஷ்டப்படுறோம். நம்ம நலுக்காக சில பேர் மரத்தை வந்து ஒதுங்குவாங்க. நம்ம வைக்கிற மரத்தால் எத்தனை வியாபாரிகள் வெயிலில் போயிட்டுருக்குறாங்க, சைக்கிள் மிச்சிட்டு போவாங்க. அந்த மரத்தில் வந்து நிழலுக்காக உதவுவாங்க. அந்த மரத்தை வச்ச நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம இறந்து போனாலும் நம்முடைய அந்த யாரெல்லாம் மரத்தில் வந்து ஒதுங்குறாங்களோ அத்தனை நன்மையும் நமக்கு வரும். இப்போ எல்லோரும் மரம் வைங்க. மாகடைகள் இல்லைங்க இல்லை. ஜி சாப்பாடு வந்து 2 மணிக்கு விட்டுட்டு